ஹாய் கைஸ், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பெல்லி ஃபேட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணணும்க்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஹேண்ட் ஃபேட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம டோட்டல் பாடியுமே தான் லாஸ் ஆகும். தனியாக பெல்லி மட்டும் ரெடியூஸ் ஆகாது, ஹேண்ட் மட்டும் ரெடியூஸ் ஆகாது. அப்படி நீங்கள் ரெடியூஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான எக்ஸசைஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது வெயிட் லாஸ் ஆகும், பெல்லியில் உள்ள ஃபேட்டு லாஸ் ஆகும், ஹேண்டில் உள்ள ஃபேட்டு லாஸ் ஆகும். ஆனால் தனியாக வந்து அதுக்குன்னு மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். இந்த வீடியோ முக்கியமாக யாருக்குன்னா, நம்ம ஃபேட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லிம்மான அழகா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்புறம் வெயிட் இருக்கனால சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ. மற்றபடி ஃபேட்டா இருக்கேன், நான் அழகா தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் பண்ணாதீங்க. மற்றவங்களுக்காக சில பேர் ஓட்டுறாங்க ஃபேட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்றதுக்காக நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். அது வந்து இந்த வெயிட் லாஸ் ஜர்னி வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்கும். மற்றபடி நீங்க வந்து ஓகே நம்ம அழகா தான் இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண வேணாம். நீங்க வந்து எப்படி இருக்கீங்களோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே தான். கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்காக நம்ம வெயிட் லாஸ் பண்ண வேணாம். எனக்குலாம் விருப்பப்பட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு காலேஜ் டைம்ல இந்த வெயிட் வந்து வேணும் அப்படின்றனால தான் நான் வந்து விருப்பப்பட்டு பண்றதுனால எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு இந்த வெயிட் லாஸ் எல்லாம் பண்ண வேணாம். உங்களுக்கு பிடிச்சி விருப்பப்பட்டு நீங்க பண்றதா இருந்தா உங்களுக்கு இந்த ஜேர்னி வந்து ஈஸியா இருக்கும். டெலிவரி 8 மந்த்துக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்லாம் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன். நான் என்ன மாதிரி ஃபுட் எடுத்தேன், எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறது என் சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். எனக்குமே பிஃபோர் பிரெக்னன்சி வந்து பெல்லி வந்து அவ்வளோவா தெரியாது. ட்ரெஸ் போட்டால் வந்து தெரியாது, கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியாது, இருக்கும் லைட்டாக இருக்கும். ஆனால் ட்ரெஸ் போட்டால் ஆக்வர்டாக தெரியாது. ஆஃப்டர் டெலிவரி வந்து நான் அதே வெயிட்டில் வந்தாலுமே எனக்கு வந்து இப்போ இந்த ஸ்டொமக் இருக்குது. அது வந்து என்னால் ரெடியூஸ் பண்ண முடியல. எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் அது ரெடியூஸ் ஆகுது. நான் இங்கே ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுற பாருங்க. இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு எல்லா இடத்துலையும் ஃபிட் ஆகுது, ஆனால் ஹிப் கிட்ட மட்டும் ஃபிட் ஆகலை. அப்போனா ஸ்டொமக் வந்து இன்னும் ரெடியூஸ் ஆகலைன்னு அர்த்தம். அதனால நான் எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஸ்டொமக்கை ரெடியூஸ் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த ட்ரெஸ் வந்து ஃபிட் ஆவேன். எப்படியும் ஏப்ரலுக்குள்ள நான் வந்து இந்த ட்ரெஸ்க்கு ஃபிட் ஆகுற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு தான் ஐடியாவில் இருக்கேன். நான் பார்ப்போம் ஏப்ரல் மந்த்ல இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ஃபிட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபிட் ஆச்சுன்னா நான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து இந்த 2 மந்த்ல வந்து ரொம்ப ஃபுட் கண்ட்ரோல்ல இருக்க போறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. கொஞ்சமா ஃபுட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம எக்ஸசைஸ்ல வந்து கொஞ்சமா கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அதுக்காக ஹெவியா எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கணும்லாம் கிடையாது. பெல்லி ஃபேட் மட்டும் தான் எனக்கு ரெடியூஸ் ஆகணும். அதுக்கான எக்ஸசைஸ் என்னென்ன பண்றேன், வெயிட் லாஸ் ட்ரிங்க் என்ன குடிக்கிறேன் அப்படின்றது நான் வந்து ஏப்ரல் மந்த்ல போடுறேன். ஏன்னா வந்து என்னால அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நான் ஃபாலோ பண்ணி ரெடியூஸ் ஆனேன்னா ஏப்ரல் மந்த்ல உங்களுக்கு வந்து ரிசல்ட் என்னாச்சு அப்படிங்கறதே. சப்போஸ் நான் அது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் எனக்கு பெனிஃபிட் ஆச்சுன்னா நான் அப்பப்போ ஷார்ட்ஸ் இல்லை வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஆஃப்டர் டெலிவரி வந்து எனக்கு வயிறு கட்டலை. எல்லாருக்குமே வயிறு கட்டுவாங்க, அந்த மாதிரி எனக்கு கட்டலை. ஏன்னா நான் பெயின்ல வந்து எனக்கு கட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அம்மா அப்பயே சொன்னாங்க கட்டாட்டி வயிறு குறையாது அப்படிலாம் சொன்னாங்க. நானும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன், ஒரு வேளை கட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாட்டி கூட சொன்னாங்க வயிறு கட்டாட்டி குறையாது, செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் தான் குறையும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அதை உண்மைன்னு நினைச்சு நம்பிட்டேன். ஆனா வெயிட் லாஸ் ஆக ஆக எனக்கு வந்து ஸ்டொமக்குமே குறைய ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஃபுல்லா குறையலைங்க. அது வயிறு கட்டினால குறையுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஃபுல்லா குறையல, எனக்கு குறைஞ்சிருச்சு. ஆக்வார்டெல்லாம் தெரியல, ரொம்ப ட்ரெஸ் போட்டா ஆக்வார்டா அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனா இருக்கு, பெல்லி இருக்கு. அது வந்து எக்ஸசைஸ் பண்ணா மட்டும் தான் குறையும். உங்களுக்கும் யாராவது இப்படி சொன்னாங்கன்னா நீங்க வந்து அதை நினைச்சு ஒரி பண்ணிக்க வேணாம். வயிறு கட்டினாலும் சரி கட்டினாலும் சரி நம்ம எக்ஸசைஸ் பண்ண மட்டும் தான் அதை குறைக்க முடியும். இல்லைன்னா சில பேருக்குலாம் நார்மலாவே வந்து குறையுங்க, அவங்க பாடி கண்டிஷனை பொறுத்து. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், அவங்களாம் ஸ்லிம்மாவும் இருப்பாங்க, பிஃபோர் பிரெக்னன்சி ஸ்லிம்மா இருப்பாங்க, ஆஃப்டர் பிரெக்னன்சியும் வந்து ஸ்லிம்மா தான் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வயிறும் தெரியாது. ஆனா என்ன மாதிரி உள்ள பீப்புளுக்குலாம் வந்து கொஞ்சம் பயம் இருக்கும், அவங்களுக்கு வந்து குறையிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா எக்ஸசைஸ் ஃபுட் கண்ட்ரோல்லாம் வச்சோம்னா கண்டிப்பா குறையும். சீக்கிரமா நான் வெயிட் லாஸ் பண்ணணும். இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கே நான் வெயிட் லாஸ் பண்ணணும்ன்ற தாட்ல தான் இருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடியே நான் யோசிச்சுட்டேன், சரி நம்ம February 4th வந்து நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிலாம் நினைச்சேன். ஆனா வந்து நேற்று நைட்ல இருந்து எனக்கு ஃபீவர், உடம்பு சரியில்லை. அது எப்ப கியூர் ஆகுதுன்னு தெரியல. எனக்கு இப்ப வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆகுது எனக்கு ஃபீவர் வந்துடுது. அது வந்து எப்படி கியூர் ஆகுதுன்னு தெரியல. அது என் பாடி கண்டிஷனை பொறுத்து தான் நான் வெயிட் லாஸ் பண்றது எக்ஸசைஸ் பண்றதோ. அதனாலதான் வந்து நான் கான்பிடண்டா நான் வீடியோ போடுவேன் அப்படிங்கறது என்னால சொல்ல முடியல. ஆனா நான் ஒன்ஸ் எனக்கு ஃபீவர் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வெயிட் லாஸும் சரி எக்ஸசைஸும் சரி வந்து நீ ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் ஏப்ரல் மந்த்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் ஆகணும். ஏன்னா மே மந்த் வந்து நிறைய ஸ்பெஷல் டேஸ்லாம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம வந்து ஸ்லிம் ஆகி எல்லா ட்ரெஸ்ஸும் ஃபிட் ஆகணும். அதாவது காலேஜ்ல வந்து நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்போம்ல, அந்த ட்ரெஸ்லாம் ஃபிட் ஆகுற அளவுக்கு மறுபடியும் நான் ரெடியூஸ் ஆகணும்.
நான் இப்படி சேலஞ்ச் பண்ணி வீடியோ போட்டால் தான் எனக்கே மோட்டிவேஷனலாகவும் ஐயோ நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோமே வெயிட் லாஸ் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை மோட்டிவேட் பண்ணி நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். இல்லைன்னா நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அதனால தான் நான் வந்து வீடியோவில் சொல்லிட்டேன். நீங்களும் வந்து சப்போஸ் உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஆள்கிட்ட சொல்லிடுங்க, சேலஞ்ச் பண்ணிடுங்க. சேலஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயோ நம்ம சேலஞ்ச் பண்ணிட்டோமேன்ற பயத்திலே நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆயிடுவீங்க. அப்புறம் நிறைய வெயிட் லாஸ் டிப்ஸ் அதெல்லாம் நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க. பெல்லி ஃபேட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஆனால் அது குடிச்சா ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகணும்னு நான் சொல்லலை. அது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸசைஸ் மட்டும்தான். நான் இந்த 2 வாரம் வெயிட் லாஸ் விட்டு ஒரு 2-3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 வாரத்துல நல்ல சாப்பாடு நல்லா தான் சாப்பிட்டேன். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நாகப்பட்டினம் போன விலாக்லாம் பாருங்க, அதுலயே தெரியும் நான் எப்படி சாப்பிட்டேன் அப்படிங்கிறது. ஃபங்க்ஷன் சாப்பாடுனால நல்லா சாப்பிட்டு மறுபடியும் எங்க அம்மா வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் தான் என்னை பார்த்தாங்க, என்ன நீ இறங்கின வெயிட்டை ஏத்திட்டு வந்துட்ட அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். நான் வெயிட் செக் பண்ணி பார்க்கல. வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு ஷார்ட்ஸா போடுறேன் எவ்வளோ வெயிட் இருக்கேன், இதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் ஷார்ட்ஸா போடுறேன். எனக்கு தெரிஞ்ச நான் 59 தான் இருப்பேன் நினைக்கிறேன். 59, 60 அது மாதிரி தான் இருப்பேன். நான் மறுபடியும் ஏறிட்டு தான் வந்திருக்கேன். பாப்போம், முடிஞ்ச அளவு நம்ம வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். எனக்குலாம் இன்னைக்கு சுத்தமாக முடியலை. வீடியோக்காக வந்து கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங்கும் ஹாஸ்பிட்டல் போகணும். அந்த மாதிரி தான் நான் நேற்று போயிட்டு வந்தேன், இன்னைக்கு போகணும். அந்த அளவுக்கு தான் இருக்குது எனக்கு உடம்பு. இப்போ கொஞ்சம் முடியலை. சரியானோன்னா நான் கண்டிப்பாக வெயிட் லாஸ் வீடியோ போடுறேன். உங்களுக்கு வெயிட் லாஸ் பற்றி ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. மேக்கப், குக்கிங், விளாக், வெயிட் லாஸ் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.